நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கான ஒரு குறிப்பு கடன் தொல்லை. கடன் தொல்லை வந்து ஒரு பெரிய டாபிக். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு கடன்ல தான் நம்ம வாங்குறோம். முக்கியமா ஒரு விஷயம் வந்து நம்ம எவ்வளவு தூரம் கடன் வாங்காம இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நல்லது. எந்த பொருள் வாங்கினாலும் சேர்த்து வச்சு அந்த பொருளை வாங்குறது நல்லது. கடன் எடுத்து வாங்குறோம் ஒரு பொருளை அப்படின்னா நம்ம நிறைய இன்ட்ரெஸ்ட் தான் கட்டிட்டு இருக்கோம் அதுல நம்மளுக்கு நஷ்டம் தான். ஆனா சில விஷயங்கள் வீடு போல விஷயங்கள் வந்து எல்லாம் அவ்வளவு தூரம் சேர்த்து வச்சு வாங்க முடியாது. அதனால நம்ம கடன் எடுத்து அதை வாங்குறோம். அதனால எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த கடனை வந்து நம்ம முடிக்க ட்ரை பண்ணணும். கடனை வந்து ரொம்ப நீண்ட நாளா வைக்கக்கூடாது. எவ்வளவு தூரம் முடியுமோ சேர்த்து வச்சு அந்த கடனை நம்ம நீக்கிடணும். அப்படி நீக்க முடியாத கடன்கள் சில இருந்தது அப்படின்னா இதை விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த கடன்ல இருந்து நான் சீக்கிரம் வெளியில வந்துருவேன். ஒரு விஷுவலைஸ் பண்ணுங்க. எனக்கு கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு இருக்கு அப்படின்றது என்ன பண்ணுங்க. ஒரு விஷுவல் பண்ணுங்க. இப்ப எவ்வளவு கடன் தொல்லை இருந்தாலும் கண்டிப்பா ஒரு காலத்துல ஒரு ஃபியூச்சர்ல நீங்க ஒரு விஷுவல் பண்ணுங்க. நான் இதுல இருந்து வெளில வந்துருவேன். இப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு எனர்ஜி கூட நம்மளுக்கு என்ன பண்ணும், அந்த கடன் தொல்லையில இருந்து சீக்கிரம் வெளியில வர ட்ரை பண்ணும். ஸோ அதனால இன்னொரு விஷயம், ஒரு கடனை முடிக்கிறதுக்கு இன்னொரு கடனை போய் வாங்கக்கூடாது. ஸோ அதுவும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வெளியில வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால யோசிச்சு நம்ம முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது.